அவரு உசுருக்கு போராடி நின்றாரு. அந்த நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவே பயந்துட்டேன். அப்புறம் எப்படியும் அவரை ஒரு வழியா ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போய் சேர்த்துட்டேன். இப்போ நம்பூதிரிக்கு எப்படிமா இருக்கு? இப்போ பரவாயில்ல ஜான்சி மேடம். சீரியஸ் கண்டிஷனை தாண்டிட்டாரு. உசுருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அதனாலதான் எங்க 2 பேராலையும் ஆத்தங்கரைக்கு வர முடியாம போயிடுச்சு. ராணி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு ஒரு போன் பண்ணிருக்க வேண்டியதானே? பண்ணிருக்கலாம் தாயா. ஆனா அந்த நேரத்துல எனக்கு இருந்த டென்ஷன்ல எப்படியாவது நம்பூதிரி ஐயாவை காப்பாத்திடணும்ன்ற டென்ஷன் மட்டும்தான் இருந்துச்சு. அதனாலதான்யா எனக்கு போன் பண்ணணும்னு கூட தோணல. ஆமா சித்தார்த், அவளோட நிலைமையில யோசிச்சு பார்த்தா இவ இத பண்ணதே பெரிய விஷயம். எப்படியோ கடவுள் அவரை காப்பாத்திட்டாருல்ல. சித்தார்த், ராணிய மேல பத்திரமா கூட்டு போப்பா. ராணி, நீ எதை பத்தி யோசிக்காம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுமா. காலையில எழுந்ததும் எல்லாம் சரியாயிடும். சரி தாத்தா. ஆமா ராணி, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, நீ வந்து தூங்கு. வா வா, பார்த்து கூட்டு பார்த்து. சரி சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் போய் தூங்குங்க. போங்க. சரிப்பா. அந்த நம்பூதிரி ஜஸ்ட் மிஸ். அந்த நம்பூதிரி மட்டும் மண்டையை போட்டிருந்தா இந்த குடும்பத்துக்கு ஒரு கையை உடைஞ்சா மாதிரி இருந்திருக்கும். ஆமா சித்தப்பா, அந்த ஆளு ஒரேடியா இல்லாம போயிருந்தா இந்த பரிகாரத்தை செய்ய அந்த பரிகாரத்தை செய்யன்னு அந்த பொம்மையோட துணையும் தெய்வத்தோட துணையும் இந்த குடும்பத்துக்கு இல்லாமலே போயிருந்திருக்கும். சரி சரி, ஏதாவது நடக்குதான்னு பாப்போம். அன்னைக்கு அகோராதிபதியான என் பையன் மனோ என்ன பார்த்து பேசும்போது அந்த வேட ரகசிய புத்தகமும் மந்திரவாளும் தான் இந்த வீட்ல ரகசிய அறையில இருந்துச்சு. அத நான் இப்ப எடுத்துட்டேன்னு சொன்னான். இந்த ராணி என்னடானா அந்த அகோராதிபதி பெரிய வாளால நம்பூதிரிய குத்திட்டான்னு சொல்றா. ஒருவேளை அந்த மந்திரவாளா இருக்குமோ? ஆனா அதுல குத்தி கூட அந்த நம்பூதிரி உயிர் பழைச்சிட்டாருன்னு இவ சொல்றா. ரொம்ப குழப்பமா இருக்கே.